சட்டமன்ற தேர்தலில் 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டி. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூரிலும், இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியிலும் மீண்டும் போட்டி. கே.என். நேரு, சேகர்பாபு, ஐ. பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தற்போதைய அமைச்சர்கள் 28 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு. 11வது முறையாக காட்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார் துரைமுருகன். ஆயிரத்து 1971 முதல் 2026 வரை தொடர்ந்து 13வது முறையாக களம் காணும் துரைமுருகன் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சாதனையை சமன் செய்கிறார். திமுகவில் தற்போதைய அமைச்சர்களில் 3 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுப்பு. நடப்பு தேர்தலில் 18 பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் உள்ள 15 தொகுதிகளில் 14இல் திமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிப்பு. வேளச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு. அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த ஓ. பன்னீர்செல்வத்துக்கு போடி தொகுதி ஒதுக்கீடு. மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்திலும், வைத்திலிங்கம் ஒரத்தநாடு தொகுதியிலும் போட்டி. கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிடுவதாக அறிவிப்பு. கடந்த முறை கரூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் வரும் தேர்தலில் தொகுதி மாற்றம். திமுகவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுப்பு. திருக்கோவிலூர் தொகுதியில் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி போட்டியிடுவார் என அறிவிப்பு. தஞ்சாவூர், நாகர்கோவில் மாநகராட்சிகளில் மேயராக இருப்பவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. திருப்பூர் மாநகராட்சி மேயருக்கு திருப்பூர் தெற்கு தொகுதி ஒதுக்கீடு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் 8 தொகுதிகள் அறிவிப்பு. காட்டுமன்னார்கோவில், செய்யூர், திருப்போரூர் உள்ளிட்ட 8 தொகுதிகளில் களம் காணும் விசிக. திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளில் களம் காண்கிறது தேமுதிக. விருத்தாசலத்தில் பிரேமலதா, விருதுநகரில் விஜயபிரபாகர் போட்டி. திமுக கூட்டணியில் உள்ள முக்குளத்தூர் புலிப்படை கட்சிக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கீடு. மனிதநேய ஜனநாயக கட்சி சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் என அறிவிப்பு. திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு, பொள்ளாச்சி தொகுதிகள் ஒதுக்கீடு. நாகை, மணப்பாறை தொகுதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் என அறிவிப்பு. திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு நன்னிலம் தொகுதியும், தமிழர் தேசம் கட்சிக்கு நத்தம் தொகுதியும் ஒதுக்கீடு. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என அறிவிப்பு. திமுக தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படும் என மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கடந்த முறை போன்று இம்முறையும் மகளிர் நலன் சார்ந்த அறிவிப்புகள் அதிக அளவில் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்ப்பு. நாளை மாலை இதே இடத்துல உங்களை அழைச்சு நாளை மாலை இதே அரங்கத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளுக்கு திமுகவை காரணம் என எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. ஊழலுக்காக கலைக்கப்பட்டது திமுக ஆட்சி எனவும் விமர்சனம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியின் 2ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை விவரம் வெளியீடு. ஏப்ரல் 2இல் தருமபுரியில் தொடங்கி 19இல் சேலத்தில் பரப்புரை நிறைவு செய்ய திட்டம்.
தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாம்தான் தலைமை என கே பழனிசாமி திட்டவட்டம். தாமே முதல்வர் வேட்பாளர் என்றும் அறிவிப்பு. பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற அதிமுக அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். சண்டிகரில் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி. பார்வையாளர்களை கவர்ந்த சூரிய கிரண் குழு. விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானம் டெல்லி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறங்கியது. நொய்டா ஜேவார் சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேச விவசாயிகளும் சிறு தொழில் உரிமையாளர்களுக்கும் பயனளிக்கும் என பிரதமர் பேச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,09,280 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. ஒரு கிலோ வெள்ளி 2,50,000க்கு விற்பனை. காயம் காரணமாக IPL தொடரில் முதல் 2 வாரங்களுக்கு தோனி விளையாட மாட்டார். CSK அணியின் அறிவிப்பால் ரசிகர்கள் அதிர்ச்சி.